வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக திட்டம். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினம். மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாள். மலர்தூவி மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி தாவேக தலைவர் விஜய் மரியாதை. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவம் மலர பாடுபட்டவர் பெரியார் என்றும் புகழாரம். பெண் உயிரிழந்த விவகாரம். நடிகர் அல்லு அர்ஜுன் விசாரணைக்கு ஆஜர். அமெரிக்காவில் இளம் பெண்ணுக்கு தீ வைத்த இளைஞர். இறக்கும் வரை நின்று ரசித்ததால் பரபரப்பு. வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழே அலங்கரிக்க வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, சுவாமிநாதன், மா. சுப்பிரமணியம், சென்னை மேயர் பிரியா, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக எம்பிக்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். அதிமுகவின் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையொட்டி அதிமுக சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் மரியாதை செலுத்தினர். மேலும் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி அதிமுக சார்பில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் திரளான கட்சி தொண்டர்கள் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதிமுகவின் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது சிலைக்கு அதிமுகவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதனை தற்போது தொகுப்புகளாக காணலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அதிமுக மாவட்ட தலைமை அலுவலக வளாகத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூமலர்களால் தூவி 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகரில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். இதேபோல் நல்லூர் மேற்கு ஒன்றியத்தில் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் பொன்னேரி முத்து தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் 37ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அவரது படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் ராணிப்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மோகன் தலைமையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் தந்தை பெரியாரின் நினைவு நாளையொட்டி தாவேகாவினர் அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மறைந்த அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் தந்தை பெரியாரின் 51வது ஆண்டு நினைவு தினம் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மறைமலை நகர் அதிமுக சார்பில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் கோபிகண்ணன் தலைமையில் முதியவர்கள் 50 பேருக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயல் அருகே வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் 1000 பேருக்கு இலவச அரிசி மூட்டைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆரை போல விஜய்க்கு ஆதரவு கிடைக்குமா என்பது மக்களிடம்தான் உள்ளது என்று தெரிவித்தார்.
மேலும் ஈரோடு மாவட்டம் பவானியில் நகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் அந்தியூர் பிரிவு பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பவானி நகர அதிமுக நிர்வாகிகள் உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலைமாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் மீஞ்சூர், நாளூர் ஆகிய பகுதிகளில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்ட பின்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா, நகர செயலாளர் செல்வகுமார், ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று அதிகாலை சென்னைக்கு கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. பின்னர் தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடல் பகுதிக்கு இடையே நிலை கொண்டிருந்த நிலையில் மேலும் நகர்ந்து தற்போது வட தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கியது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழந்து வரும் 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே கரையை கடந்து தமிழக நிலப்பரப்பு வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும். இதன் காரணமாக வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு கட்சியின் தலைவர் கொள்கைகளை பேப்பரில் எழுதி வைத்து படித்து பார்த்ததுண்டா என தவிக தலைவர் விஜயை நேரடியாக திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். சென்னை மாகாண நகர திமுக சார்பில் நகர செயலாளர் ஜபருல்லா தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன், கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது திண்டுக்கல் லியோனி பேசுகையில், விழுப்புரத்தில் இதுவரை வெள்ளம் வந்து பாதித்ததில் என்றும் அதற்கு காரணம் விக்கிரவாண்டியில் தவிகவினர் எப்போது மாநாடு போராட்டங்களோ அப்போது இருந்து விழுப்புரம் விளங்காமல் போய்விட்டதாகவும் 2 மூதாட்டிகள் பேசியதை ஒட்டி கேட்டதாகவும் கூறினார். மேலும் ஒரு கட்சி தலைவர் கொள்கைகளை பேப்பரில் எழுதி வைத்து படித்து பார்த்ததுண்டா என தவிக தலைவர் விஜயை நேரடியாக விமர்சித்துள்ளார். இதுவரைக்கும் விழுப்புரத்துல வெள்ளம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. 65 வயசாகிடுச்சு. இதுவரைக்கும் சர்வீஸ்ல விழுப்புரத்துல வெள்ளம் வந்து அந்த அம்மன் கோயிலோட சென்னையெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. என் கண்ணால இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏக்கா இப்படி நடக்குதுன்னு ஒரு கிளவி சொல்லுது. என்னைக்கு வந்து இந்த பாலா போன பிறகு இந்த விக்கிரவாண்டியில வந்து மாநாடு போட்டாங்களோ அன்னைக்கு விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம். நான் சொல்ல பார்த்தேன், 2 கிளவிய பேசுனதும் ஒட்டு கேட்டேன் நான். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தாதான் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும். சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல இப்படி வந்து மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சு. திருவாரூரில் கட்டப்பட்டுள்ள புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தமிழ்செல்வன் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் நீலமங்கலம் ரூபாய் 3,81,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தமிழ்செல்வன் குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் வட்டார ஊராட்சி அலுவலர்கள், வட்டார உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஊராட்சி தலைவர் தலைமையாமங்கலம் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை பார்வையிட்டனர். ஆவடியில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் சேர்வதற்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொடர்பு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் சந்திரசேகர் பொம்மசானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் மத்திய ஆயுத காவல் படைகளான மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, அசாம் ரைபிள்ஸ், எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் சேர்வதற்கான 449 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய இணை அமைச்சர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் கனவுகளை நனவாக்க தேவையான வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டின் 95% பகுதிகளில் 4G இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், உலகிலேயே 5G தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளது என கூறினார்.
நிகழ்ச்சியில் ஆவடி மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் டிஐஜி ராஜீவ் ரஞ்சன், பவன்குமார் திவாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் போட்டோ ஸ்டுடியோவின் பூட்டை உடைத்து கேமராவை கொள்ளையடித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் கைலாஷ் நகரை சேர்ந்த ஆல்பர்ட் என்பவர் காட்டூர் சக்தி நகரில் போட்டோ ஸ்டுடியோ வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவு 3 மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து கேமரா, 1000 ரூபாய் பணம் மற்றும் 4 பென்டிரைவ் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். அப்போது அருகில் இருந்தவர்கள் இதனை கண்டு ஸ்டுடியோ உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆல்பர்ட் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தப்பி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னையில் லாரி டிரைவரின் தலையில் வெட்டிவிட்டு கையில் வைத்திருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை எண்ணூர் விரைவு சாலை ராமகிருஷ்ணா நகர் அருகே கண்டெய்னர் லாரியில் செல்லும் பாதையில் சவுந்தரராஜன் என்பவர் ஸ்டீவெல் டிரான்ஸ்போர்ட் என்ற கண்டெய்னர் லாரியில் மஞ்சம்பாக்கத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார். இந்நிலையில் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் லாரி நின்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் சவுந்தரராஜனின் பணம் மற்றும் லைசன்ஸ் பறித்து செல்ல முயன்றுள்ளனர். அப்போது சவுந்தரராஜன் தர மறுத்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் லாரி ஓட்டுநரின் தலையில் வெட்டிவிட்டு பணத்தை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். உடனே சக லாரி ஓட்டுநர்கள் சவுந்தரராஜனை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக எண்ணூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து எண்ணூர் விரைவு சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் ஆய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருப்பத்தூரில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி அடுத்த தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட பாலகவுண்டர் வட்டம் பகுதியை சேர்ந்தவர் பார்த்திபன். இவரின் மகள் ஸ்ரீநிதி அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். பின்னர் இதனை அறிந்த பெற்றோர்கள் ஆம்பலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மாணவியின் தாய், தந்தை இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 10 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இருவரும் விவாகரத்து பெற்றதாகவும் கூறப்படும் நிலையில் பெற்றோரின் பிரிவு மாணவிக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதாச்சலத்தில் ஆற்றில் குளிக்க சென்ற சிறுவன் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மோசட்டை கிராமத்தில் உள்ள வெள்ளாற்றில் சரஸ்வதி பழனிவேல் என்பவரின் தனது மகன்கள் சந்துரு மற்றும் சித்தார்த்துடன் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஆற்றில் தண்ணீர் வேகம் அதிகமாக வந்ததால் 2 குழந்தைகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். அப்போது 2வது மகனை மீட்டு கரைக்கு அனுப்பிவிட்டு திரும்பிய போது மூத்த மகன் சந்துரு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். மகன் தண்ணீரில் அடித்து செல்லப்படுவதை கண்ட தாய் கூச்சலிடவே கிராம மக்கள் ஆற்றில் இறங்கி தேடியுள்ளனர். மேலும் விருதாச்சலம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சிறுவனை தேடி வருகின்றனர். விருதாச்சலத்தில் தங்கள் பகுதிக்கு அரசு பேருந்து வராத காரணத்தினால் பள்ளி மாணவ மாணவிகள் பேருந்தை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே தடம் எண் 28 என்ற அரசு பேருந்து காலை 8 மணியளவில் குப்பநத்தம் கிராமத்தில் இருந்து புறப்பட்டு விருதாச்சலத்தை வந்தடையும். மீண்டும் மாலை 5 மணியளவில் விருதாச்சலத்தில் இருந்து குப்பநத்தம் செல்லும். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக மாலை வேளையில் விருதாச்சலத்தில் இருந்து குப்பநத்தம் செல்லும் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தடம் எண் 28 பேருந்து குப்பநத்தத்திற்கு செல்லாமல் நரசிங்கமங்கலம் செல்லும் பெயர் பலகையை கண்டு ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பேருந்தை வழிமறித்து சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் காவல்துறை அதிகாரிகள் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்ட போது தினமும் செல்லும் பேருந்து இயக்கப்படாததால் முந்திரிக்காட்டில் அபாயகரமான இருள் நடந்து செல்வது தங்களுக்கு அச்சமாக உள்ளது என மாணவிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் 3 வேளையும் பேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக மாவட்ட மருத்துவக் குழுவினர் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பங்களப்புதூர் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் விவசாயிகளின் வேண்டுகோளுக்கிணங்க கால்நடை புலனாய்வு பிரிவு துணை இயக்குநர் கண்ணன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை நேரில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது நோயினால் பாதிக்கப்பட்டு காயமடைந்துள்ள கால்நடைகளின் திசுக்கைகளும் இரத்த மாதிரிகளையும் சேகரித்து பரிசோதனை செய்த பின் உரிய மருந்துகளை கண்டறிவதற்கான மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். இந்த ஆய்வின் போது பங்களப்புதூர் வட்டார கால்நடை மருத்துவர் பகவதி மற்றும் சென்னியங்கிரி, சந்தோஷ் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் உடனிருந்தனர்.
அரியலூரில் தாவேகாவில் இருந்து விலகிய மகளிர் அணி நிர்வாகியிடம் மாவட்ட நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே கார்குடி காலனி தெருவை சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் தாவேகா மகளிர் அணி நிர்வாகியாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் நடைபெற்ற தாவேகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மகளிருக்கு உரிய மரியாதை தரவில்லை என குற்றம் சாட்டி கட்சியில் இருந்து விலகுவதாக தெரிவித்தார். இந்நிலையில் தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட பிரியதர்ஷினி மாவட்ட செயலாளர் கொடிக்கம்பத்தில் மீண்டும் தாவேகா கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சில முரண்பாடுகளால் கொடியை இறக்கினோம், மீண்டும் மாவட்ட செயலாளர் வைத்து கொடியை ஏற்றி வைத்து கட்சியில் இணைந்துள்ளதாக என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். நேற்று ஒரு சில முரண்பாடால் நாங்கள் கொடி இறக்கணும். இன்றைக்கி நானே கொடி ஏற்றிருக்கிறோம். எங்கள் மாவட்டம் எங்கள் மகளிர் அணி மாவட்டம் மகளிர் அனைவரும் வச்சு என்னோட இருந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்து இந்த கொடியை திருப்பியும் நாங்கள் ஏற்றிருக்கோம். பெண்களுக்கு மரியாதை இல்லை, பெண்களுக்கு மதிப்பு இல்லை என்று மற்றவர்களால் பரப்பப்படும் அவதூறு என்பது கண்டிக்கத்தக்கது. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்ததே பெண்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு வேலுநாச்சியார், பின் அஞ்சலையம்மாள் இவங்களை போல கொள்கை தலைவர்களை கொண்ட எங்கள் கட்சி பெண்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ இப்போ நமக்கு கொடி இறக்கப்பட்ட அதே இடத்துல எங்களுடைய அண்ணனை வச்சு எங்களுடைய மாவட்ட தலைவர் வச்சு கொடி மறுபடியும் ஏற்றப்பட்டிருக்குது. எங்களுடைய கொடி அப்படிங்கிறது எங்கள் ஒரு குழந்தையை போல, அதை யாராலையும் இறக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல முதன்மை கட்சியாக இருக்குதுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். பஞ்சாபில் நடைபெற்ற 68வது தேசிய கல்வி குழுமம் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று அரசு பள்ளி மாணவி சாதனை படைத்துள்ளார். காரைக்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான கல்வி குழுமம் விளையாட்டுப் போட்டியில் 66 கிலோ எடை பிரிவில் 250 மாணவர்கள் பங்கு பெற்றனர். இதில் தேர்வான அரசு பள்ளி மாணவி நித்திலா தேசிய அளவில் நடைபெறும் கல்வி குழுமம் விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் லூதியானா மாநகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் கராத்தே பிரிவில் தமிழக அணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நித்திலா 46 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பதக்கம் வென்று சென்னை திரும்பிய மாணவிகளுக்கு விமான நிலையத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுவரை நடந்த தேசிய பள்ளி கல்வி குழுமம் விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக அரசு பள்ளி மாணவி தங்கம் பதக்கம் வென்ற சம்பவம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. 5 ஸ்டேட் கூட ப்ளே பண்ணேன். அதில் அண்டர் 14ல் -46 kgயில் விளையாடி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். 68வது தேசிய பள்ளி கல்வி குழும விளையாட்டுப் போட்டிக்கான செலெக்ஷனை காரைக்குடியில் வச்சுருந்தாங்க. அந்த காரைக்குடியில் எல்லா மாணவர்களும் அவங்கவுங்க வெயிட் கேட்டகரியில் தேர்வாயிட்டு நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அண்டர் 14 கேட்டகரி பார்த்திங்கன்னா பஞ்சாபில் நடந்துச்சு. அண்டர் 17 கேட்டகரி டெல்லியில் நடத்துனாங்க. அண்டர் 19 கேட்டகரி மத்திய பிரதேசம் நடத்துனாங்க. ஒரு கேட்டகரியில் நடத்தும்பொழுது அண்டர் 14ல் நித்திலா அவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் வந்திருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்து பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் தமிழக அணியினுடைய கேப்டனாக இருந்து அந்த டீமை வழி நடத்தி அவங்களுடைய போட்டியில் அவங்க கலந்துக்கிட்டு 5 பேரை எதிர்கொண்டாங்க. முதல் போட்டியில் சத்தீஸ்கர் மீட் பண்ணாங்க. ரெண்டாவது வெஸ்ட் பெங்கால் மீட் பண்ணாங்க. அடுத்தது அஸ்ஸாம் மீட் பண்ணாங்க. ஃபைனலாக பஞ்சாபோட மீட் பண்ணி கோல்டு வின் பண்ணாங்க. பொன்னாகரம் அருகே கலைஞரின் வருமுன் காப்பும் திட்ட முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பொன்னாகரத்தை அடுத்த ஊட்டமலை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் பொன்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் JK மணி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். முகாமில் இலவச நோய் கண்டறிதல் மற்றும் மருந்துகள் வழங்குதல், காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது. இதில் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் மாவட்ட இணை செயலாளர் மடப்பட்டு குமார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட அரசூர், இருவேல்பட்டி, ஆலங்குப்பம், காரப்பட்டு ஆகிய கிராமங்களில் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, மளிகை சாமான்கள், பாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட இணை செயலாளர் மடப்பட்டு குமார் வழங்கினார்.
மேலும் திருவெண்ணை நல்லூர் மற்றும் விழுப்புரம் திருக்கோவிலூர் பகுதிகளிலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இதில் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர் ரத்தினகுமார், கோவிலனூர் ஒன்றிய செயலாளர் பிரபு, திருவெண்ணை நல்லூர் நகர செயலாளர் குரு உட்பட பலர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூரில் தேமுதிக மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உத்திரமேரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான தேமுதிக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வரும் 28 மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு நாளையொட்டி சென்னையில் நடைபெறவிருக்கும் பேரணியில் திரளான நிர்வாகிகள் கருப்பு உடை அணிந்து நிகழ்வில் கலந்து கொள்ள வலியுறுத்தப்பட்டது. மேலும் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர் அழிசூர் கன்னியப்பன், பொருளாளர் நாஞ்சில் தனசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் தாலுகா அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாநகர செயலாளர் அமர்நாத் தலைமையில் கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இயற்கை பேரழிவு பாதித்த மாவட்டமாக கடலூரை அறிவிக்க வேண்டும் எனவும், சேதமடைந்த சாலை, பாலங்கள் மற்றும் மின்கம்பங்களை சீரமைக்கவும், வெள்ளத்தில் உயிரிழந்த கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிலங்களுக்கும் மாற்று ஏற்பாடுகளை செய்திட வேண்டும். தங்கச்சிமடம் பாம்பன் ஊராட்சிகளை ராமேஸ்வரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் கிராமங்கள் தனித்தனி ஊராட்சி மன்றங்களாகவும், ராமேஸ்வரம் பகுதி தனி நகராட்சியாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் ஊராட்சியை ராமேஸ்வரம் நகராட்சியோடு இணைக்கும் முயற்சியில் சில ஆளும் கட்சி நபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் ஊராட்சியை ராமேஸ்வரம் நகராட்சியோடு இணைக்க கோரி தன்னிச்சையாக தீர்மானம் நிறைவேற்றி அதை அமைச்சர் துரைமுருகனிடம் ராமேஸ்வரம் நகரமன்ற தலைவர் நாசர் நேரில் சென்று மனு கொடுத்துள்ளார். இந்நிலையில் தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் கிராம மக்கள் ஒன்று திரண்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு தங்கச்சிமடம் கிராமத்தை ராமேஸ்வரம் நகராட்சி ஓடு இணைத்தால் கிராமத்தில் உள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற எண்ணத்தில் எதிர்ப்பை பதிவு செய்தனர். விருதுநகரில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மண்டல அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகம் மண்டல அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யும் வழக்கத்திற்கு மாறாக தனியார் நிறுவனத்தின் மூலம் நெல் கொள்முதல் செய்யும் முறையினை கைவிடக் கோரியும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏற்கனவே நேர்மையாக சரியாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் பணியாற்றக்கூடிய பருவகால ஊழியர்கள் சிறப்பாக இந்த பணி செய்துகிட்டு இருக்காங்க, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் NCC நிறுவனத்திற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்பதை சொல்லிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே கொள்முதல் ஊழியர் என்பது வருஷத்துக்கு 3 மாதம் தான் பணி இருக்கிறது. அவ்வளவு சிரமமான பணியிலும் கூட அவர்களுக்கு வழங்கிவிட்டால் இவருக்கு சுத்தமாக பணி மறுக்கப்படும், இவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், இவருடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து, விருதுநகர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த இயக்கத்தை கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். தமிழக அரசும் TNCC நிர்வாகமும் NCC நிறுவனத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் அனுமதியை அளிக்கக்கூடாது என்பதே எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. மயிலாடுதுறையில் கருட சேவை உற்சவத்தை தடையின்றி நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீரும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாகூர், திருமணிக்கூடம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் புகார் மனு அளித்தனர். மனுவில் சீர்காழி தாலுகா திருநாங்கூரில் ஆண்டுதோறும் தை மாச அமாவாசை மறுநாள் 11 கருட சேவை உற்சவம் நடைபெறும். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர். இந்நிலையில் கோவில் திருப்பணியை காரணமாக கருட சேவை உற்சவத்தை திருப்பணி முடித்த பிறகு கருட சேவை நடத்தப்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகம முறைப்படி தடையின்றி கருட சேவை உற்சவம் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த காலத்துல இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாலாலயம் எதுவும் நடக்கல. மூலவர் ரொம்ப வயசானதுனால இப்ப பாலாலயம் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு.
என்ன அதனால ஆழ்வாருக்கு பாலாலயம் எதுவும் பண்ணல, பெருமாளுக்கு தான் ஆழ்வாலயம் பண்ணியிருக்கு. அதனால ஆழ்வார் புறப்படுறத பத்தி எதுவும் இல்லை. மற்ற கோயிலையும் வந்து பாலாலயம் பண்ண கோயில்லாம் வந்து போன வருஷம் பாலாலயம் ஆன கோயில் வந்து போன வருஷம் கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்காங்க. பெருமாள் அப்படியே புறப்பட்டு வந்திருக்காரு. அதோடைய இன்னும் 2 கோயில் பாலாலயம் ஆன கோயில் இருக்கு இப்போ இன்னும், அதுவும் புறப்பாடு வரதான் போகுது. பெருமாள் இப்போ வரதான் போறாரு அதோடைய. அதனால இதுக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆழ்வார் இதாக வரலாம் தாராளமா. அது ஆகம விதிகளை இவங்க இன்னும் தீர விசாரிச்சுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். எங்களுக்கு விருதாச்சலத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் MRK நகர் பகுதியில் உள்ள கருணையின் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அன்னை பாத்திமா ஆலயத்தின் அருள் தந்தை மரிய அண்டோனி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கேக் வெட்டி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறினார். இதில் கருணையின் கரங்கள் அறக்கட்டளை இயக்குநர் கரோலியன், ஆசிரியர் அற்புதராஜ், ரியோலியஸ் மேரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதியமான் கோட்டை காலபைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி அதிகாலை அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு அதிகாலை கணபதி ஹோமம், ஏக்நாத் ருத்ர ஹோமம், 18 வகையான அபிஷேகம் காலபைரவருக்கு நடைபெற்றது. பின்னர் ராஜ அலங்காரத்தில் பைரவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பூசணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வாலாஜாபாத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா பள்ளி முதல்வர் ஜோஸ்லின் அமலா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அருத்தந்தை ஜூடு கிங், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற கவுன்சிலருமான வெங்கடேசன், அருட் சகோதரர்கள் தேவத்திரவியம், அல்போன்ஸ் மற்றும் இன்ஜினியர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் பள்ளியில் பயிலும் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து உற்சாகத்துடன் பங்கேற்றனர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நாடகங்களும் நடைபெற்றன. இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் இளம்பெண்ணுக்கு தீ வைத்த இளைஞர் அந்த பெண் இறக்கும் வரை நின்று ரசித்துக் கொண்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணம் மன்ஹாட்டன் ரயில் நிலையத்தில் ரயில் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு இளம்பெண்ணின் ஆடையில் அங்கு சென்ற இளைஞர் ஒருவர் தீ வைத்துள்ளார். இதனால் உடல் முழுவதும் தீ பற்றியதால் இளம்பெண் அலறி துடித்துள்ளார். மேலும் அந்த பெண் இறக்கும் வரை அந்த இளைஞர் நின்று ரசித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மன்ஹாட்டன் ரயில் நிலையத்தில் இறங்கிய அந்த இளைஞர் சாதாரணமாக நடந்து சென்றுள்ளார். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இளைஞரை பிடித்து கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்விரோத தகராறில் இந்த கொலை செய்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 7,090 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 98 ரூபாயும் 90 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 98,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 246 புள்ளிகள் அதிகரித்து 78,786 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 85 புள்ளிகள் அதிகரித்து 23,839 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக திட்டம். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினம். மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் MGRின் 37வது நினைவு நாள். மலர்தூவி மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி.
தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி தாவேக தலைவர் விஜய் மரியாதை. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவம் மலர பாடுபட்டவர் பெரியார் என்றும் புகழாரம். பெண் உயிரிழந்த விவகாரம், நடிகர் அல்லு அர்ஜுன் விசாரணைக்கு ஆஜர். அமெரிக்காவில் இளம் பெண்ணுக்கு தீ வைத்த இளைஞர், இறக்கும் வரை நின்று ரசித்ததால் பரபரப்பு. வரும் 26 மற்றும் 27 தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.